வாக்கு கொடுக்கறது பெருசு இல்ல நண்பா, கொடுத்த வாக்க காப்பாத்தணும். தம்பி, நாம 3 பேர் இது வரைக்கும் ஒரே பேச்சு ஒரே செயல்னு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்க போறோம். ஒரு வார்த்தைனாலும் நீ சரியா சொன்ன. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம் பரத்துக்கும் எங்க அக்கா மயூரிக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. அப்படியா? எல்லாம் நல்லா தானே நடந்திருக்கு நண்பா. இதுல உனக்கு வந்த பிரச்சனை என்ன நண்பா? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது நண்பா. சொல்றேன் கேளு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சசிரேகாவோட அப்பா. அம்மா சசிரேகா, உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன். பையன் ரொம்ப அழகா வாட்ட சாட்டமா இருப்பான். தங்கமான பையன், சொத்தும் நிறைய இருக்கு. வர்ற வாரம் அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? எனக்கும் அபிமன்யுக்கும் தான் திருமணம்னு சின்ன வயசுல இருந்து சொல்லிருக்கீங்களே, இப்ப என்ன திடீர்னு புது சம்பந்தம்? இங்க பாருமா, சூழ்நிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. காலம் மாறதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். உங்களை மாதிரி சுலபமா என்னால மாற முடியாதுப்பா. என் மனசை மாத்திக்க முடியாது. நான் அபிமன்யுவை தான் திருமணம் செஞ்சுப்பேன். அது நடக்காத வேலை. நீ நான் காட்டுற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி வாக்கு தவறி சசிரேகாவுக்கு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா தெரிஞ்சோம், ஒன்னாவே படிச்சோம். அப்புறம் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் இஷ்டப்பட்டோம். அதனால எங்க மனசுக்குள்ள காதல் இன்னும் ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எங்க கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. நாங்க எங்க இதயத்துல கட்டி வச்ச காதல் கோட்டையில வேதாளம் புகுந்துருச்சு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர முடியுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஒரேடியா எங்க வாழ்க்கையில புயல் அடிச்சு நொறுக்கிடுச்சு. சூழ்நிலைகள் கைய மீறி போயிடுச்சு. அப்ப உங்க அப்பா இத பத்தி அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கலையா? எங்க அப்பா தானே, அவர் போய் கேட்டாரு. எங்க அப்பா மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. என்னது, திருட்டு பட்டமா? அப்ப எங்க தாத்தாக்கள் சேர்த்து வச்ச மொத்த செல்வங்களும் அவங்க பாதுகாப்பா வச்ச இடத்துல இல்ல. அதை யாரு திருடிட்டு போனாங்கன்னு தெரியல. அதை எங்க அப்பா தான் யாருக்கும் தெரியாம திருடினாருன்னு அவர் மேல பழி போட்டு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி, இப்படி ஒரு திருட்டு குடும்பத்துக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம எங்க அப்பாவை சிறையில தள்ளிட்டாங்க. ஐயோ, அப்படின்னா உங்க பெரியப்பா கிருஷ்ணகுமார் என்ன பண்றாரு? அவர் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? அதை யாரு திருநாங்கன்னு கண்டுபிடிக்கலையா? இங்க பிரச்சனை என்னன்னா, எங்க பெரியப்பாவும் அந்த பீமராஜன் பக்கம்தான் இருக்காரு. எங்க அப்பா பணத்துக்காக சொந்த அண்ணன்னு கூட பார்க்காம என்ன மோசம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பக்கம் என் காதலை காப்பாத்துறதா, இன்னொரு பக்கம் எங்க அப்பாவை காப்பாத்துறதா, ஒண்ணுமே புரியல. சரியான பிரச்சனையில நீ சிக்கியிருக்க நண்பா. அப்ப இந்த பிரச்சனைய ஏதோ ஒரு வகையில நான் தீர்க்க முயற்சி பண்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. சொல்லு நண்பா, என்ன அந்த நிபந்தனை? ஒருவேளை உனக்காக இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம உன்னோட வியாபாரத்திலயும் எனக்கு கொஞ்சம் பங்கு நீ கொடுக்கணும். என் சசிரேகாவோட எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னா உனக்கு 10,000 தரேன். எங்க அப்பாவையும் காப்பாத்த முடியும்னா உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன். நான் உங்க அப்பாவை பார்த்து ஒரு முறை பேசணும். எங்க அப்பா சிறைச்சாலையில இருக்காரு. அங்க எப்படி நாம போறது? ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி பாதுகாப்பு படைக்கிட்ட சிக்குனா அவங்க என்ன கைது செஞ்சிருவாங்க.